ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குல்கந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த குல்கந்து செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஜா எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக 1 கப் அளவு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். கூடவே தேவையான அளவுக்கு தேன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த குல்கந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த குல்கந்து செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஜா கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரோஸ் கூட நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பன்னீர் ரோஸும் இந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதில் பனங்கற்கண்டு கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பன்னீர் ரோஸையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு இது போல் நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்து மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா இதில் முழுகிற அளவுக்கு தேன் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த ரோஸில் ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. தேன் எல்லாத்தையும் இது போல் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 நாளைக்கு வெயிலில் இது போல் காலையில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட குல்கந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.